ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். முத்துவேலும் சக்திவேலும் ஒரு புது ப்ராஜெக்டுக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி பெரிய ஒரு அமௌண்ட்டை கையில எடுத்துக்கிட்டு போலான்னு பிளான் பண்றாங்க. முத்துவேல் சொல்றாரு, டேய் பணத்தை நான் பின்னாடி எடுத்துட்டு வரேன், நீ முன்னால போய் பேப்பர்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி சக்திவேலை அனுப்புறாரு. சக்திவேல் சொல்றாரு, அண்ணே அந்த ரோடு கொஞ்சம் மோசமானதுண்ணே, அங்க பணம் கொண்டு வர்றாங்கன்னு சொல்லி ஏற்கனவே ரூமர் கொடுத்து திருடன்க ரெடியா இருப்பாங்க, நானும் உங்க கூட வர்றேனே அப்படின்னு சக்திவேல் சொல்லும்போது, என்னடா நானும் குமாரும் சேர்ந்து வர்றோம், 2 பேரை தவிர குமாரி எனக்கு பாதுகாப்பா வரும்போது எனக்கு என்னடா பயம், நீ முன்னால போ அப்படின்னு சக்திவேலை அனுப்பிடுறாரு முத்துவேல். முத்துவேலும் குமாரும் பெரிய அமௌண்ட்டை சூட்கேஸ்ல வச்சு எடுத்துட்டு கார்ல வரும்போது முத்துவேல் பெரிய அமௌண்ட்டோட வர்றாருன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட திருடன்க முத்துவேலோட காரை ஆக்சிடென்ட் பண்றாங்க. அதுல இருந்து முத்துவேலும் குமாரும் எப்படியோ தப்பிச்சு பணப்பொட்டிய கையில எடுத்துக்கிட்டு வரும்போது 4-5 பேர் சேர்ந்து 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு பொட்டியை எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. 2 பேரும் எந்திரிக்க கூட முடியாம ரத்த வெள்ளத்துல கீழே கிடக்குறாங்க. அந்த வழியா வர்ற கதிரு 2 பேரையும் பார்த்துட்டு 2 பேரையும் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாரு. குமாருக்கு ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல, நினைவு திரும்பிடுது. ஆனா முத்துவேலுக்கு நினைவு திரும்பல. கதிரு முத்துவேலுக்காக ரத்தமெல்லாம் கொடுக்கறாரு. இந்த விஷயத்த கதிரு அவங்க அப்பா பாண்டியனுக்கு போன் பண்ணி சொல்றாரு. பாண்டியன் கோமதியையும் கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. நான் ரத்தம் கொடுத்துருக்கேன்ப்பா, ஆனா இன்னும் ரத்தம் பத்தலன்னு சொல்லி டாக்டர் கேட்டிருக்காரு. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ரத்தம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன்ப்பா அப்படின்னு கதிரு சொல்றாரு. பாண்டியன் உடனே, அதுக்கு எதுக்குடா வெளியில போய் தேடிக்கிட்டு, என் ரத்தத்தை நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் முத்துவேலுக்காக ரத்தம் கொடுக்கறாரு. சக்திவேல் ரொம்ப நேரம் ஆயிடுச்சே, எங்க அண்ணனையும் குமாரையும் காணோம் அப்படின்னு தேடி பார்த்துட்டு கார் வர்ற வழியில தேடிக்கிட்டு வராரு. அங்க கார் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறத பார்த்த உடனே பதறி போயிட்டு அக்கம் பக்கம் விசாரிக்கிறாங்க. பின்னாடி வந்த இந்த பாண்டியன் ஸ்டோர் டிராவல்ஸ்ல 2 பேரையும் ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே சக்திவேல், பாண்டிய மாவன் தான் எங்க அண்ணன் பெரிய அமௌண்ட் கையில வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிச்சு போட்டுட்டு பணத்தை எடுத்துட்டு போயிருப்பான். அவனுக்கு அவங்க அப்பா கொடுத்த 10 லட்ச ரூபாய் டிராவல்ஸ்க்கு பத்தல போல இருக்கு, இன்னும் பணம் தேவைப்பட்டிருக்கோம், அதனால்தான் மாமனார் தானேன்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டான் போல இருக்கு அப்படின்னு சக்திவேலா தப்பா கற்பனை பண்ணிக்கிட்டு வீட்டுல வந்து அப்பத்தா கிட்ட கத்துறாரு. சக்திவேல் நேரா பாண்டியனோட வீட்டுக்கே வந்து, ஏ கோமதி, என்ன உன் மயன் எங்க அண்ணன் கொண்டு வந்த பணத்தை திருடிட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லி கத்தும்போது கோமதியும் பதறாங்க. இங்க பாருனே, என் பையனை பத்தி இப்படிதான் பேசாத, அவனுக்கு திருடுற பழக்கம்லாம் கிடையாது. நானும் சரி என் வீட்டுக்காரும் சரி என் பிள்ளைகளை ஒழுக்கமா தான் வளர்த்திருக்கோம், திருட்டு பழக்கத்தெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கல. என் பிள்ளை என்னைக்கும் திருடி இருக்க மாட்டான், நீ சும்மா இப்பெல்லாம் பேசாத அப்படின்னு கோவப்பட்டு கத்துறாங்க. பாண்டியன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வராரு. தகவல் சொல்றதுக்காக வீட்டுக்கு முன்னாடி சக்திவேல் பெரிய பஞ்சாயத்து பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. பாண்டியன் ரத்தம் கொடுத்துட்டு வந்த டயர்ட்ல, இங்க பாருங்க, கத்தாதீங்க, பதட்டப்படாதீங்க, அங்க ஆக்சிடென்ட் ஆகி கதிரு தான் 2 பேரையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அட்மிட் பண்ணிருக்கான். கதிரு ரத்தம் கொடுத்தான், அதுவும் பத்தாதுன்னு சொன்னாங்க, இப்ப நானும் ரத்தம் கொடுத்துட்டு தான் வரேன் அப்படின்னு பாண்டியன் பொறுமையா சொல்றாரு. டேய் யாருகிட்டடா கதை விடுற, என் மயன் குமாரன் தான் வந்தேன், குமார மீறி எவன் பணத்தை எடுத்துட்டு போயிருக்க முடியும், உன் பையன்தான் பணத்தையும் திருடிக்கிட்டு நல்லது செய்யற மாதிரி டிராமா பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி சக்திவேல் சண்டை போடுறாரு. பாண்டியன் கோவப்பட்டு, இங்க பாருங்க, என் பிள்ளைகளை பத்தி அப்படி பேசாதீங்க, என் பிள்ளை கோவப்படுறான் ரவுடித்தனம் பண்றான்னு சொல்லுங்க, அதை கூட நான் ஏத்துக்குவேன், என் பிள்ளைய திருடன்னு மட்டும் சொல்லாதீங்க, நான் அப்படிப்பட்ட புள்ள வளர்க்கல, இப்பதான் நான் ஆஸ்பத்திரியில போய் பார்த்துட்டு ரத்தம் கொடுத்துட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கத்துறாரு. அப்பத்தா, சக்தி சும்மா இரு, மாப்பிள்ள சொல்றது கரெக்டா தான் இருக்கும், வா ஆஸ்பத்திரி போய் பாப்போம் அப்படின்னு வேகமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்த்தா கதிரு ரத்தம் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே உட்காந்துகிட்டு இருக்காரு. சக்திவேலும் அப்பத்தாவும் வந்த உடனே கதிரு நடந்த விஷயங்களை அப்படியே எடுத்து சொல்றாரு. இதுல போலீஸ் வேற வர்றாங்க. சக்திவேல் போலீஸ் கிட்ட, இவன் தானே திருட, இவன் தானே எங்க அண்ணன் வண்டி ஆக்சிடென்ட் பண்ணுனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ சார் அதெல்லாம் இல்லங்க சார், இவர் தான் ஆக்சிடென்ட் ஆகி கடந்தவங்கள அவர் வண்டியில தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு, அக்கம் பக்கம் பார்த்தவங்க எல்லாம் இத சொன்னாங்க, அதோட உங்க பணத்தை திருடினவங்களையும் நாங்க தேடிக்கிட்டு தான் இருக்கோம், கண்டிப்பா புடிச்சிருவோம் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. 2-3 நாள்ல சக்திவேல் கண்ணு முழிக்கிறாரு. குமாரும் சொல்றாரு, அப்பா ஆக்சிடென்ட் பண்ணது வேறவங்க, எங்களுக்கு உதவி பண்ணுனதுதான் கதிரு, கதிரு ரொம்ப நல்லவன்பா அப்படின்னு. முத்துவேல் கண்ணை முழிச்சு, சக்தி, பாண்டியம் அவன் கதிரு தான் எங்களை காப்பாத்தினான், அவன் மட்டும் சரியான நேரத்துல வந்து எங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்காட்டி எங்க 2 பேரையும் உயிரோட கூட பார்க்க முடியாது, பாண்டியம் அவன் நல்லவன் தான் அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு. முத்துவேல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே பாண்டியன் கிட்ட போய், நீங்க ரொம்ப நல்லா பிள்ளைங்களை வளர்த்திருக்கீங்க, அதோட உங்களை எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு இருக்கோம், சண்டை போட்டுட்டு இருக்கோம், எதிரிகள் கூட பார்க்காம
எங்களுக்காக ரத்தம் கொடுத்துருக்கீங்க, உங்களோட பெரிய மனசு யாருக்கும் வராது அப்படின்னு முத்துவேல் பாண்டியனை பாராட்டுறாரு. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.